தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் புறப்பட்டார் முதலமைச்சர் விஜய். நீலாங்கரை இல்லத்திலிருந்து முதலமைச்சராக கரூர் செல்கிறார். ஒரு முதலமைச்சர் தன்னுடைய நிர்வாக ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு மாவட்டத்துக்கு செல்வது என்பது ஒரு வழமையான காலத்தில் வழமையான இயல்பான ஒரு விஷயமாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் கரூர் சம்பவம் தமிழ்நாட்டு அரசியலில் முதலமைச்சருடைய அரசியல் வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கம் என்பது இன்றும் கூட பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியது. அந்த வகையில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பல மாதங்களுக்கு பிறகு கரூர் செல்கிறார் முதலமைச்சர் என்பதனால இது தேசிய தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது. இதற்கு பல பரபரப்புகள் முத்தாய்ப்பாக வந்தன. வழக்காடு மன்றத்துக்கு அவர் போலாமா கூடாதா என்று வழக்கு போனது. அதெல்லாம் நாங்கள் தடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. இன்றைய நிகழ்விலையும் கூட நிறைய பரபரப்புகளும் நிறைய கேள்விகளும் சர்ச்சைகளும் கூட தொடர்கின்றன. முதலமைச்சர் கிழக்கு கடற்கரை சாலையில் அவருடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து அவருடைய கான்வாய் வாகனங்கள் புடைசூழ விண்ணூர்தி நிலையம் நோக்கி செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். வானூர்தி நிலையம், மன்னிக்கணும், விண்ணூர்தி நிலையம் இல்லை. ரமேஷ் நம்மோடு இணைகிறார். ரமேஷ், இதை பற்றிய விவரங்களை சொல்லுங்கள். இன்னைக்கு முதலமைச்சருடைய நிகழ்ச்சி நிரலை நேர்களுக்கு விளக்கி சொல்லுங்கள். முதலமைச்சர் விஜய் இன்றைக்கு கரூர் செல்கிறார். கரூர் செல்வதற்காக நீலாங்கரை இல்லத்திலிருந்து முதலமைச்சர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். நேராக சென்னை விமான நிலையம் செல்கிறார். சென்னை விமான நிலையத்துல 9:30 மணிக்கு முதலமைச்சருக்கு விமானம். தனி விமானம் மூலமாக திருச்சி சென்று திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக கரூர் செல்ல இருக்கிறார். சரியாக 10:30 மணிக்கு திருச்சி விமான நிலையம் சென்றடைவார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக 2 மணி நேரம் நண்பகல் 12:30 மணிக்கெல்லாம் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்வார். கரூர் சென்ற பிறகு முதலாவதாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில முதலமைச்சர் விஜய் உரையாற்றவும் இருக்கிறார். கிட்டத்தட்ட 5000 பேர் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க மட்டும் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில பங்கேற்பாங்கிறத பார்க்க முடிகிறது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல இருக்கிறார். செல்லக்கூடிய வழியில ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. பின்னர் கரூர்ல மதியம் 3 மணி அளவுல நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சியா நடைபெற போகுது. அதுலதான் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி பொது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில ஏற்பட்ட அந்த துயர சம்பவத்துல கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில அதுல 32 குடும்பங்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் விஜய் வழங்க இருக்கிறார். முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு முதல் முறையாக முதலமைச்சர் விஜய் கரூர் செல்கிறார். அப்படிங்கிறதுனால இந்த அவருடைய பயணமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 285 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கரூர் செல்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி ஒரு தனியார் தொழிற்சாலையையும் முதலமைச்சர் விஜய் இன்றைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். கிட்டத்தட்ட 1700 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 13500 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில தோல் இல்லாத காலனி இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை, தனியார் தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டு விழாவிலையும் இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் பங்கேற்கிறார். இப்படியாக முதலமைச்சர் விஜயினுடைய கரூர் பயணம் அப்படிங்கிறது இருக்கு. சரியாக 9:30 மணிக்கு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டு செல்ல இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். கரூர்ல விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் அரசு நிகழ்ச்சியில அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள், அங்க இருக்கக்கூடிய எஸ்பிக்கள் எல்லாம் அதுக்கான ஏற்பாடுகளை பண்றாங்க. மற்றொரு பக்கம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கட்சி சார்பில் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் அங்க நிர்வாகிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படியாக முதலமைச்சருடைய பயணத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வரக்கூடியதை பார்க்கிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.